டெபுட்டி சேர்மனா நம்ம ராஜேந்திர ஐயாவை நான் வழிமொழிகிறேன். ஆதரவு கொடுக்குறவங்களா கை தூக்குங்க. அவனுக்கு அவ்வளவு எகுறாங்க, நீங்க சும்மா இருந்துட்டீங்களா மாமா? அவங்க வேணும்னு எகிறலடா, நம்மளை வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆத்திரப்பட்ட அவங்கிட்ட மாட்டி இருக்கிற நம்ம ஆளுங்களோட உயிர் போயிடுமேனு தான் நாம கிளம்பிடலான்னு சொன்னேன். வண்டியை நிறுத்துறா. துளசிங்கடா. அந்த கையெழுத்து போடுற வேலையை பாருனா, அவன் கதையை நான் முடிச்சிடறேன். நீ போனா திருப்புடா வண்டிய. இதெல்லாம் இங்க வழக்கமா நடக்கிறதா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து வாங்குங்க, கொடுங்க. கையெழுத்து போடுறா. என்கிட்ட மட்டும் அவன் வரட்டும், நான் அப்படியே ஒதுங்கி போயிடுவேன்.
அவுட் ஆகிட்டானே. என்ன வெட்டுவேன்னு சொன்னல, வெட்டு. பெரிய பிஸ்தா மாதிரி பேசுறேன், இப்ப பேசுறான். என்கிட்டே தொடைய தட்டுறியா? இப்ப தட்டுறா, தட்டுறா. உன்னால 10 பேரை கூட்டிட்டு வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஆளுங்களை மிரட்டி கடத்திட்டு தான் போக முடியும். அதே நானா இருந்தா தனி ஆளா வந்து உன் வீட்டுக்குள்ளே புகுந்து உங்க ஆளுங்களை வெட்டி அங்கே உன்னை ஓட விட்டு அடிப்பண்டா. என்ன பாக்குற? வீரவநல்லூர் துளசிடா. ஆபத்து நடக்க இருந்தது. நல்ல வேளை உங்க புள்ள வந்து தடுத்துட்டாரு. உங்களை ஒரு மனதா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ராமலிங்க ஐயா வாழ்க! ராமலிங்க ஐயா வாழ்க! ராமலிங்க ஐயா வாழ்க! என்னங்க என்னாச்சு? துளசி என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன சின்ன சண்டை. சட்டையா பெரிய சட்டையாயிருச்சு. அம்மா இவ சம்மந்தம் இல்லாத. ஏய், எனக்கு சம்பந்தம் இல்ல, நீ எப்படி சொல்லுவ? எவனோ ஒருத்தன் அப்பா சட்டையை பிடிச்சா நீ போகட்டும் விடுன்னு சொல்லுவேன். நான் அறுத்துறேன். அதுக்கு இல்லடா ஒன்னு அவங்க செத்தா எவனுக்கு என்ன? அப்பா மானத்தை விட என் உயிர் பெருசு இல்ல. இப்படி பேசினா என்ன அர்த்தங்க? நீ இதுல தலையிடாத, உள்ள போ. அது இல்லங்க, இது ஏன் ஃபேமிலி மேட்டர். நீ உள்ள போ. உங்க ஃபேமிலியா? துளசி, பொண்டாட்டி கிட்ட பேசுற பேச்சாடா இது? உன் கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையா இந்த ஊருக்கு வந்திருக்க. இந்த தகராறுலாம் உனக்கு எதுக்குடா? நம்ம ஆளுங்களெல்லாம் கடத்திட்டு போய் உங்களை அவமானப்படுத்தினா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அவனுங்களை கவனிச்சுக்க இந்த ஊர்ல நான் இருக்க, உன் அண்ணன் இருக்கான், உன் மாமா இருக்கான், நம்ம ஊர் ஜனங்க இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட நல்லது கெட்டதை யோசிக்க நீ ஒருத்தன் தாண்டா இருக்க. நீ இப்போ வீரவநல்லூர் ராமலிங்கம் புள்ள மட்டும் இல்ல, இவளோட புருஷன் உண்டா. அவங்க வீட்டுல பார்த்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லி உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பெண்களுக்கு எப்பவும் அவங்கள பத்தின கவலை கிடையாதுடா, புருஷனை பத்தின சிந்தனை தான் இருக்கும். டே துளசி, அந்த காலத்துல ஒருத்தர் செத்தா அதோட பகை முடிஞ்சிடும். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல மனுஷனோட சாவல தான் பகையே ஆரம்பிக்குது. நமக்கு அந்த பகை வேண்டாண்டா. அம்மாடி, அவன் சின்ன புள்ளியா இருக்கும்போது யாரோ என் பேரை சிவத்துல அழிச்சிட்டான்னு அவன் கையையே வெட்டிட்டான். அவன் அண்ணனை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஆத்திரத்துல இன்னொரு வீட்டை கொளுத்திட்டான். இந்த மாதிரி ஒரு புள்ள பிறந்ததுக்கு இன்னொருத்தனா இருந்தா பாராட்டி கொண்டாடி இருப்பான். ஆனா அவன் தவறான வழியில போயிடக்கூடாதுன்னு ஊரை விட்டு விலக்கி பட்டணத்துக்கு அனுப்புன. அவன் ஆத்திரப்பட்டாலும் அவன் நல்லவம்மா. எந்த மனைவி தன் புருஷனை புரிஞ்சு நடந்துக்கிறாளோ அந்த குடும்பம் எப்பவும் ஒத்துமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துடுமா. நாளைக்கே நீங்க சென்னைக்கு போக ஏற்பாடு பண்றேன். இனிமே உனக்கு பிரச்சனையே இருக்காது. அத்தனை ஜனங்க முன்னாடி உங்களை அடிச்சிருக்கா, அவனை அங்கேயே வச்சு கொளுத்தாம எதுக்கு உயிரோட விட்டு வந்தீங்கப்பா? ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா. தம்பி, டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் அங்க எந்த அளவுக்கு பந்து வேகமா வராதா. இத்தனை நாளா ஜனங்க என்ன பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவன் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டான். என்னோட அதிகார பலத்தை அவன் குழி தோண்டி புதைச்சிட்டாடா. வீரவநல்லூர் ராமலிங்கம் கடல் அலை மாதிரி. அது கரையை நோக்கி வந்தாலும் யாருக்கும் ஆபத்து இல்லை. ஆனா அவன் புள்ள ஒரு சுனாமிடா. எல்லாரும் ஒரே நிமிஷத்துல துவம்சம் பண்ணிட்டான். என் மானத்தை வாங்கிட்டான், என் பதவியும் பறிச்சுட்டான். சிங்கம் மாதிரி வாழ்ந்த என்ன தெரு நாய் மாதிரி அடிச்சு விரட்டி. இப்போ நம்ம சிஎம் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? விடக்கூடாது, அவனை உயிரோட விடக்கூடாது, அவனை சாகடிக்கணும். அவ்வளோ சீன் இல்ல, அவன் நம்மளை விட ஸ்பீடு. அவன் இங்க இருந்தா தானே ஆல்ரெடி சென்னைக்கு கிளம்பிட்டான்.
ஒன்றும் இல்லை மாமா, சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்தது சண்டையால தான். அப்போத்துல இருந்தே அவளுக்கு வயலன்ஸ்னா பயம். நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்லை மாமா. டேய் இனிமே இப்படி நடக்காது. ஹலோ, நான் தானுங்க பேசுறேன். ஐய, கொக்கோ கோலா ஆண்டி இல்லங்க, கோயில் பாளைய ஆண்டி பேசுறேனுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நாம வீட்ல லான்ச் இருக்குதுங்க. லான்ச் இல்ல லஞ்ச். அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, அப்புறம் நீங்க ஃபர்கெட் பண்ணாம ரிமெம்பர் பண்ணி விசிட்டிங் பண்ணிருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்ற வாய்ஸ் கட்டிங் ஆகி வருதா? என்ற போன் பேட்டரியில 2 குச்சி தான் இருக்குது. இன்னும் நிறைய பேரை நான் இன்சல்ட் பண்ணணுங்க. இன்சல்ட் இல்ல இன்வைட். அதுதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, நான் உங்ககிட்ட அப்புறம் டாக்குறேன், போனை வைங்க. அடராமா, இந்த வீட்டை வாங்கணும்னு தான் வந்து பார்த்தேன், கேரகம் குப்பன்னு விட்டுட்டேன். நீ வாங்கலாம் தம்பி, என்ற அந்தஸ்துக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. ஏன் கண்ணு, நான் யாருன்னு பாக்குறியா? இந்த காலனில எல்லாரும் என்ன கோயில் பாளைய ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. கோவில் பாளையம் நீங்க பிறந்த ஊர் ஆண்டி? அட என்ன கண்ணு, அது என்ற புகுந்த வீடு. நான் பிறந்து வளர்ந்தது பள்ளிப்பாளையம் தம்பி. அப்ப எல்லாரும் என்ன பாளையத்தம்மணின்னு கூப்பிடுவாங்க. கோயில் பாளையத்துல என்ற புருஷன் எடுத்து வித்ததுல எனக்கு கோடி கணக்குல பணம் வந்துச்சு. அதுல இருந்து 50 லட்சத்தை எடுத்து இந்த புடவை நகையெல்லாம் என் புருஷன் வாங்கினாரு. வேணா விடுறாரா? 4 பேர் பாக்குற மாதிரி நகையை போட்டு மினுக்கணுங்கிறாரு. கண்டவங்க கண்ணெல்லாம் என்ற மேல விடுன்னு சொன்னா கரகம் புடிச்ச கூட ஒழியட்டுங்கிறாரு. இது என்ன புதுசா இருக்கு? அப்படியே எல்லாத்தையும் மாத்தி சொல்றீங்க. ஆத்தாடி, எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் சொல்லுவோம். அடடே, வா கண்ணு, வா வா வா. பசு, கோயில் அட நீ கொஞ்சம் இரு தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணு. நீங்க லவ்விங் மேரேஜ் தானே? ஏரோப்ளேன்ல பறந்துகிட்டு இருக்கும் போதே டச்சிங் ஆயிடுச்சாம்ல. பாரு கண்ணு, நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, தம்பி இதே மாதிரி வேற ஒருத்தைய டச்சிங் பண்ணாம பாத்துக்க. ஒரு தடவை டச்சிங் பண்ணிட்டா இன்னொரு தடவை டச்சிங் பண்றது கஷ்டம் இல்ல நான் சொல்லிவிட்டேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம்? பொசுக்குன்னு சந்தில பூதுற. யாரு தம்பி நீ? வீட்ல வேலை செய்யறவனா? ஓனர் டாக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல ஒர்க்கர் பூந்தா என்ன அர்த்தம்ங்கற? வாங்க வாங்க, வந்து குந்துங்க. சீ, இவ தலையா? இந்த சோஃபா என்ன இப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இது எவ்வளவு சீப்பா இருக்கு தெரியல. அக்கா ரேஞ்சுக்கு இதெல்லாம் செட் ஆகுதுடா இல்லக்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் கிளைமேட். ஃபேன் போடட்டுமா? மண்டை கோந்திருச்சா? ஃபேன் ஆன் பண்ணுவியா? அக்கா ஆறுங்கற யாரு? பிச்சோரிச்சு. அவங்க மாட்டு தொழுத்துல கூட ஏசி போடுறாங்களாம். மாட்டு சாணியை கூட வெள்ளி குண்டால தான் அழுவாங்களாம். அவ்வளவு ரிச்சான அக்காக்கு ரெக்கே போய் சுத்த விடுறாங்க. அரஞ்சனரா ஸ்கூல். இவங்களுக்கு ஏசியோ கீசியோ ஓசியோ தான் ஓட விடணும். எனக்கா கரெக்ட் தான். நீ பேசுறது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி, ஆனா எவத்தாலேயே இடிக்குதே. என்ற பாசே அதான்க்கா. பேசும்போது இனிப்பா இருக்கும், ஆனா கேட்கும் போது நடுவால அடிக்கும். ஏக்கோ காப்பி எடுத்துட்டு வா. அடவிளங்காதவனே, நம்ம வீட்டுல அக்கா காப்பி குடிப்பாங்களா? கிராமர் குடிப்பல. கிராமர் இல்ல கிளாமர். அப்படியா? நான் சின்ன பிள்ளைல இருந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஈக்குக்கா. இல்ல வசு, உங்களை வெறுப்பேத்துறாங்க. வாங்க வாங்க. இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்ல பார்ட்டி இருக்குது, அதான் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு எங்க மேரேஜ் டே. அப்ப ரிசப்ஷனா? அதையும் மாத்தி சொல்றேன், கல்யாண நாள்னு சொல்லு. ஓ, சோறு கிடைக்குமா மேடம்? அட முந்திரி கொட்டை, அக்கா ஆறு நினைச்ச கோயில் பாளைய அக்கா சாதாரண விருந்தா இருக்கும். ஒரு சைனீஸ், ஒரு பிரெஞ்சு, ஒரு டர்க்கி, ஒன்னா ரெண்டா பல ஐட்டத்தை போட்டு தாக்குவீங்கல்ல. கோபுரானே, உன்னைய மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அம்மனி எப்படிதான் உன்னை சமாளிக்குதோ. நீங்க வாங்க, நம்ம கூப்பிடுறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விபி இருக்காங்க. விபி இல்ல விஐபி. நீ அப்படி சொல்லு, நான் இப்படி சொல்லிக்கிறேன். போவியா? மறக்காம வந்துருங்க. சரிக்கா. அட நம்ம பஸ் எங்கடா? தங்கச்சி அபாடி சிரிஷ்டடா. கோயில் பாளைய ஆண்டிக்கு தான் தேங்க்ஸ்.